முன்ன பார்த்த வீடியோவில் வந்து ரியாக்ட் ரவுட்டர்னா என்ன, ரியாக்ட் ரவுட்டருங்கிற லைப்ரரியிலேருந்து எப்படி ப்ரௌசர் ரவுட்டை வந்து கெட் பண்ணி ரவுட்டிங் வந்து பண்ணுறது, நேவிகேஷன் சொல்லி நேவிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி நேவிகேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் ரியாக்டில் வேலிடேட்டான ஃபார்ம் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபார்ம் வேலிடேஷனோட எப்படி ஒரு ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்காக நான் அதே ஃபைலை வந்து இதுக்கு முன்னே யூஸ் பண்ண அதே ஃபைலை வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போது. அதில் form.jsx சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எப்பயும் போல் RFCன்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் ஒரு ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபார்முக்குள்ளே நேமு இமெயில் சொல்லிட்டு ஒரு 2 இன்புட் ஃபீல்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து நேம். இதே சேம் மெத்தடில் தான் இமெயில் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட டைப் வந்து இமெயில். பிளேஸ் ஹோல்டர்லையுமே இமெயில் சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சப்மிட் பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். பட்டன் வந்து ஆட் யூசர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபார்ம் வந்து வேலிடேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். JS கோடில் எழுதி இதில் வேலிடேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக்கை வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக் வந்து எப்பயுமே டாப் லெவலில் தான் இது மென்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுக்காக இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறோம். கான்ஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் டிஃபைன் பண்ணணும். நான் டேட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன். டேட்டா கமா இது வந்து இனிஷியல் வேல்யூக்கான ஒரு ஆர்குமெண்ட். அடுத்து வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று செட் டேட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்னு சொல்லி கொடுக்குறோம். யூஸ் ஸ்டேட்டுங்கிற ஹூக்கு வந்து கால் பண்ணுறோம். ஓகே, டைரெக்டாக அது இம்போர்ட் ஆயிடுச்சு. இதில் ஒரு ஆப்ஜெக்டாக பாஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்டில் என்ன கொடுக்க போகணும்னு சொன்னால் நேம் வந்து எம்டியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் இனிஷியலாக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமெயிலும் எம்டியாக தான் இருக்க போகுது. ஓகே, இப்போது டேட்டாங்கிற ஒரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து எரர் வந்து பார்க்குறதுக்காக இன்னொரு ஸ்டேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் சேம் மெத்தட் தான், அதனால் அதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவுக்கு பதிலாக எரர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். செட் டேட்டாவுக்கு பதிலாக செட் எரர். இது எப்பயுமே கேமல் கேஸாக தான் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போது இங்கே வந்து எம்டியாகவே இருக்கட்டும். இங்கே 2 வேல்யூ கொடுத்துருக்கோம், இங்கே எம்டியாக கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபார்மேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேலிடேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் வேலிடேட்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஒரு நியூ எரர்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் ஒரு டேட்டாவை வந்து காமிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை லெட்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். லெட் நியூ எரர்ஸ் ஈக்குவல் டு இதுவுமே எம்டி ஆப்ஜெக்டாக தான் இருக்க போகுது. கேர்லி ப்ரைஸஸில் எம்டியாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து வேலிடேட்டாக இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த ஃபார்மே வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதனால் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இஃப் அதில் வந்து கண்டிஷன் என்னன்னு சொன்னால் இந்த டேட்டா இருக்கு இல்லையா ஸ்டேட்டில்,
இதோட இனிஷியல் வேல்யூவில் அப்டேட் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். அதனால் டேட்டா டாட் லென்த் வந்து ஓகே டேட்டா டாட் லென்த் வந்து கிரேட்டர் தென், அதாவது கிரேட்டர் தென் வேணாம், லெஸ் தென் வச்சுக்கலாம். லெஸ் தென் 5 இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு வந்து எரர் வரணுன்ற மாதிரி கொடுக்கலாம். என்ன எரர் வரணும்னு சொல்லி இந்த நியூ எரரில் வந்து டிஃபைன் பண்ணலாம். நியூ எரரில் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறதுன்னு சொன்னால் நியூ எரர் டாட் இது வந்து நேமுக்கான ஃபீல்டு. அதனால் நேம் ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஒரு ஸ்ட்ரிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கலாம். நேம் அட்லீஸ்ட் ஒரு 6 கேரக்டர் அப்படின்னு கொடுக்கலாம். நேம் லென்த் கொடுத்துக்கலாம். நேம் லென்த் அட்லீஸ்ட் 5 கேரக்டர் 5 கேரக்டர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இமெயிலுக்காக ஒரு எரர் ஒன்று, அதாவது வேல்டு எரர் ஒன்று தெரிவிக்கிறதுக்காக டிவியில் காமிக்கிறதுக்காக அதுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு இஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இஃப் இதில் வந்து நாட் கொடுக்கலாம். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் தான் நாட் டேட்டா டாட் இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னு சொன்னால் இமெயில் இல்லையா, அதனால் டாட் இமெயில் கொடுக்க போகிறோம். டாட்டுக்கு அப்புறம் இமெயில், அடுத்த ஆர்குமெண்ட்டாக டாட் இன்க்ளூட்ஸ் கொடுக்கணும். லென்த் வராதுங்க, டாட் இன்க்ளூட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு. டாட் இன்க்ளூட்ஸ் ஐஎன் இது வந்துருச்சு, இன்க்ளூட்ஸ். இதில் மென்ஷன் பண்ண போகிறோம் அட்டு சிம்பிள் இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து எரர் வரும். இந்த அட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்குவோம். ஓகே, ஸ்ட்ரிங்காக கொடுத்துக்குவோம். கேள்வி பேசிஸில் நம்மளோட எரர் ஸ்டேட்மெண்ட் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னால் டேட்டா டாட் நேம் டாட் லென்த் கொடுக்கணும். டேட்டா டாட் லென்த்னு சொன்னால் எதோட லென்த்னு சொல்லி தெரியாது இல்லையா, அப்போ அங்கே ஒரு எரர் வரும், இதுவே ஒரு எரர் வரும். அப்படி வரக்கூடாது. டேட்டாவில் இருக்கிற இந்த நேமோட லென்த் வந்து அட்லீஸ்ட் 5 கேரக்டர்ஸாக வச்சுருக்கணும்னு கொடுத்துருக்கோம். இந்த இமெயிலில் டேட்டாவில் இருக்கிற இமெயில் வந்து அட்டு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கணும். இல்லைன்னு சொன்னால் எரர் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த எரரையும் வந்து இந்த நியூ எரரில் தான் காமிக்கிறோம். நியூ எரர் டாட் இமெயில் கொடுக்கணும். இதில் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங்காக இந்த எரர் மெசேஜ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். இது வந்து இன்வேலிட் இமெயில் ஃபார்மேட்னு கொடுத்துக்கலாம். இன்வேலிட் இமெயில் ஃபார்மேட். ஓகே, இந்த எரர் தான், இந்த அட் கொடுக்கலன்னு சொன்னால் இந்த எரர் தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த செட் எரர் இருக்கு இல்லையா, இந்த எரரில் தான் வந்து நம்மளோட எரர் மெசேஜ் தான் காமிப்போம். அதனால் இந்த செட் எரர் இங்கே கால் பண்ணி அதில் வந்து இந்த நியூ எரரை வந்து கொடுக்க போகிறோம். செட் எரர் ஃபுல்லாக நியூ எரர் கொடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த இந்த ஃபார்ம் வந்து அப்டேட் ஆகையில் இந்த எரரும் அப்டேட் ஆகும். அதுக்காக தான் இப்படி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டில் அடுத்த லைனில் ரிட்டர்ன் ஒன்று கொடுக்க போகிறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு. ரிட்டர்னில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னு சொன்னால் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஆப்ஜெக்டில் வந்து கீயை வந்து எடுத்து நியூ எரரோட லென்த்தை வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக ஆப்ஜெக்ட் டாட் கீ இதோட லென்த்து நியூ எரர் வந்து மென்ஷன் பண்ணி தான் லென்த்து கொடுக்கணும். நியூ எரர் ட்ரிபிள் ஈக்குவல் டு லென்த்துன்னு கொடுக்கணும். ஓகே, ட்ரிபிள் ஈக்குவல் டுன்னா டாட் லென்த், அதாவது இந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற கீஸ்லேருந்து நியூ எரர் டாட் லென்த்துன்னு கொடுக்க போகிறோம். லென்த் ட்ரிபிள் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னு சொன்னால் இந்த எரர் வந்து வரும். அதுக்காக சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் சப்மிட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் சப்மிட் எதுக்காகன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது தான் அந்த ஃபார்ம் வந்து அப்டேட் ஆகும். அதுக்காக கான்ஸ்ட் ஹேண்டில் சப்மிட்
ஹேண்டில் சப்மிட் ஈக்குவல் டு இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனாக இருக்க போகுது சரிங்களா. அதனால பேராந்திசஸ் ஆரோ கேர்லி பிரேசஸ். இங்கே வந்து வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ங்கிறது என்னன்னா ஈவெண்ட். இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு ஈவெண்ட் லேசனை வந்து கால் பண்ண போகுது. இந்த ஆட் பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நடக்க போகுது. அதுக்காகத்தான் இங்கே வந்து கொடுக்குறோம். இங்கே டாட் ப்ரிவியன் டிஃபால்ட்னு கொடுத்துக்கலாம். இது எதுக்காக சொன்னால் ப்ரீவியஸாக இருக்கிற டேட்டா வந்து எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாமல் இருக்கிறதாக. ஈவெண்ட் டிஃபால்ட் ஈவெண்ட் டிஃபால்ட். ஓகே, இங்கேயும் பேரந்தசிஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த அலர்ட் மெசேஜ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் இந்த வேலிடேட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிரியேட் பண்ண இல்லையா, இது ட்ரூவாக இருந்தால் மட்டும் இந்த அலர்ட் மெசேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு இஃப் கிளாஸ் ஒன்று கொடுக்குறோம். இஃப்பில் வந்து பேரந்தசிஸில் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இந்த இங்கே வந்து அந்த வேலிடேட் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கலாம். வேலிடேட் ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால பேரந்தசிஸ் போடுறோம். இது வந்து ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த அலர்ட் மெசேஜ் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறோம். அலர்ட் மெசேஜில் என்ன வரணும்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ண போகிறோம். என்னன்னு சொன்னால் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துக்கலாம். ஃபார் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி SUCCன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து என்ன ஆகும் சொன்னால் பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த எரர்லாம் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக கரெக்டாக இருந்ததுன்னு சொன்னால் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு இந்த அலர்ட் மெசேஜ் வரும். அதுக்காகத்தான். நெக்ஸ்ட் வந்து ஹேண்டில் சேஞ்சுங்கிற ஒரு இன்புட்டோட ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னால் இந்த இன்புட்டில் இருக்க டேட்டா வந்து என்ட்ரு பண்ணுறதுக்காக. அதுக்காக கான்ஸ்ட் ஹேண்டில் சேஞ்ச் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் சேஞ்ச் ஈக்குவல் டு இதுவும் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷனாக தான் வரப்போகுது. இதுலேயும் எடுக்க போகிறோம். ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஈவெண்ட்டு தான். ஈவெண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இதையும் கொடுக்கணும்னா இல்லை, ஈவெண்ட்டுன்னு கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இந்த செட் டேட்டா இருக்கு இல்லையா, இந்த செட் டேட்டாவை தான் கால் பண்ணிக்கலாம். செட் டேட்டாவை கால் பண்ணி அதில் எப்படி எந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து அசைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்காக செட் டேட்டா பேராந்தசிஸ்குள்ளே கேர்லி பிரேசஸ் போட்டு இனிஷியல் வேல்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ரெஸ்ட் ஆப்ரேட்டரோட சிண்டெக்ஸ் வந்து ட்ரிபிள் டாட் தான். ட்ரிபிள் டாட் கொடுத்து இந்த பழைய டேட்டா வந்து ரெஸ்ட் பண்ணிட்டோம். கமா இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டாட் டார்கெட் டாட் நேம்னு சொல்லிட்டு அதோட நேமை வச்சு அதை டார்கெட் பண்ணி அதோட வேல்யூ எடுக்க போகிறோம். அதுக்காக டாட் டார்கெட் டாட் நேம்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே கோலன் வச்சு டாட் டார்கெட் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு அதை வந்து அசைன் பண்ணிக்கிறோம். டாட் டார்கெட் டாட் வேல்யூ. ஓகேவா. இது வந்து என்ன பண்ண சொன்னால் இந்த பழைய டேட்டா வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த நேமுங்கிற ஃபீல்டை வச்சு அதை ட்ராக் பண்ணி அதோட வேல்யூ வந்து எடுக்கும். அதுக்காகத்தது. ஓகே, கோலன் வரக்கூடாது, செமிகோலன் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு கூட இந்த கேர்லி பிரேசஸ் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் சிங்கிள் லைன்லேயே டேரெக்டாக முடிச்சிட்டோம். அது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன் இல்லையா, அதனால் கோடை வந்து ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹேண்டில் சேஞ்ச் இருக்கு இல்லையா, ஹேண்டில் சேஞ்சை இந்த சப்மிட் பட்டனுக்கும் இந்த ஹேண்டில் சப்மிட்டை இந்த ஆக்ஷனுக்கு பதிலாக ஆன் சப்மிட் சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஹேண்டில் சப்மிட்டை வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹேண்டில் சேஞ்ச் கொடுக்கலாம். இது வந்து ஆன் சப்மிட்டில் ஹேண்டில் சப்மிட்டுங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஹேண்டில் சப்மிட் கால் பண்ணியாச்சுங்களா. இது வந்து என்ன பண்ண சொன்னால் இங்கே வந்து டைப் வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம் பட்டனுக்கு. சப்மிட். இந்த சப்மிட் பட்டன், இந்த ஆட் யூசருங்கிற பட்டன் கிளிக் பண்ண உடனே இது ஒர்க் ஆகும். கேண்டில் சப்மிட் பட்டன் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஒர்க் ஆகி அது வந்து அசைன் பண்ணும். இந்த கேண்டில் சேஞ்ச் எதுக்காக சொன்னால்
இங்கே இன்புட் ஃபீல்டில் ஆன் சேஞ்ச் கொடுக்கணும், அதுக்காகத்தான். ஓகே, அதுக்கு முன்னே கோடெலாம் இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆன் சேஞ்ச் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்சுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஹேண்டில் சேஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட்டு இதையும் அதே போல் அலைன் பண்ணிட்டு இங்கேயும் அந்த ஆன் சேஞ்சில் ஹேண்டில் சேஞ்ச் கொடுக்குறது. ஓகே, ஹேண்டில் சேஞ்சை கொடுத்தாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்புட்டுமே வேல்யூ கொடுக்கணும். இது வந்து எதுக்கான வேல்யூன்ற மாதிரி. அதுக்கு இங்கே வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் வந்து கிரியேட் பண்ணி அதில் இந்த ஸ்டேட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா இந்த டேட்டா டாட் நேம்னு சொல்லி கொடுக்க போகிறோம். இதை வச்சு தான் வந்து நம்மளோட டேட்டாவெலாம் ட்ராக் பண்ணும். டேட்டா டாட் நேம். அதே போல் இங்கே வேல்யூ கொடுத்து டேட்டா டாட் இமெயில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த எரர் மெசேஜுக்காக ஒரு ஸ்டேட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த ஸ்டேட் வந்து இங்கே வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இன்புட் கீழேயும் வரணும், அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். இங்கே வந்து கேர்லி ப்ரேசஸில் என்ன எரர் மெசேஜ் வரணும்னு சொன்னால் எரர் டாட் நேம் வந்து எரராக இருந்ததுன்னு சொன்னோம்னா அதுக்காக எரர் டாட் நேம் எரராக இருந்ததுன்னு சொன்னாக்கு அதுக்கு வந்து ட்ரூவாக இருந்ததுன்னு சொன்னாதான் இந்த மெசேஜ் வந்து வரணுன்ற மாதிரி ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு பேராகிராஃப் டேக் போடுறேன். பேராகிராஃப் டேக்கில் என்ன வரணும்னு சொன்னால் எரர் டாட் நேம்லேயே கொடுத்துடலாம். இதோட எரர் வந்து இங்கே வந்து அசைன் ஆகும். எரர் டாட் நேம். இந்த எரர் டாட் நேம்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம இந்த வேலிடேட்டுங்கிற ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த எரர் தான் நியூ எரர் டாட் நேம் இருக்கு இல்லையா? இந்த தான் வந்து இங்கே வந்து அசைன் ஆகும். ஓகேயா? இங்கே வந்து இந்த பேராகிராஃப்க்கு வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுத்துக்கலாம். ஒரு கேள்வி பேசி கிரியேட் பண்ணிக்கிறேன். இதோட கலர் வந்து ரெட் கலரில் வரும். கலர் கோலன் ரெட்டு ஸ்ட்ரிங்காக தான் பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த எரர் வந்ததுன்னு சொன்னால் அந்த கலர் வந்து ரெட் ஆகும். அப்படியே இதை வந்து காப்பி பண்ணி இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மெயில் எரர் வந்தாலும் இதே ஃபார்ம் தான் இருப்போது. என் நேமுக்கு பதிலாக இமெயில் கொடுக்க போகிறோம். இமெயில் இங்கே எரர் டாட் இமெயில். ஓகேவா? இப்போது இந்த கோடை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். கிளாஸுங்கிற மெயின் ஃபோல்டரில் இருக்கும். நம்ம இந்த ஆக்சியஸுங்கிற ஃபோல்டருக்கு வரணும். அதுக்கப்புறம் கிளைண்ட் ஃபோல்டருக்கு வரணும். அதுக்காக சேஞ்ச் டைரக்டரியான சிடி கொடுக்குறேன். ஆக்சியஸ் சிடி ஸ்பேஸ் கிளைண்ட். இப்போ npm ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஓகே, ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, டைரெக்டாக ப்ரௌசருக்கு நேவிகேட் ஆயிடுச்சு. ஹேண்டில் சேஞ்ச் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ கோடு போய் பார்க்கலாம். என்ன வந்திருக்கு? ஹேண்டில் சேஞ்சுங்களா? ஹேண்டில் சேஞ்ச் எங்கே க்ரியேட் பண்ணுங்க? HANDLGH. ஓகே, வந்து என்ன எரர் வருதுன்னு சொன்னால் ஹேண்டில் சேஞ்ச் இஸ் நாட் டிஃபைன்னு வருது. ஏன்னு சொன்னால் நம்ம இந்த ஹேண்டில் சப்மிட் இருக்கு இல்லையா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இந்த ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால தான் இப்போது அந்த எரர் வராது. ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம், அந்த எரர் இல்லை. இருந்தாலும் இன்னொன்று என்னென்னு சொன்னால் app.jsல நம்ம இன்னும் நம்மளோட ஃபார்ம் ஃபைலை கால் பண்ணவே இல்லை. அதுக்காக இந்த ப்ரௌசர்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்து இந்த ஃபைலை வந்து கமெண்ட் பண்ணிட்டு டைரெக்டாக form.jsங்கிற ஃபைலை வந்து கால் பண்ணிக்கலாம். இப்போது ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ப்ரௌசர் போய்க்கிறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுது.
ஒரே ஒரு நிமிஷம். இதை வந்து ஒன் பை ஒன்னாக கொண்டு வரதுக்காக பேக் டேக் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மில். இங்கே ஒரு இங்கே வேணும், இங்கே ஒரு பியர் டேக். இதே சேமஸ் இங்கேயும் ஒரு பியர் டேக். ஓகே, இப்போ ப்ரௌசர் போய்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நேம் கொடுக்க போகிறேன். ஓகே, என்ட்ரு ஆகலை. நம்ம டைப் பண்ணுறது டைப் ஆகலை. ஏன்னு சொன்னால் நம்ம இன்புட் போய் செக் பண்ணி பார்க்கலாம். டைப் வேல்யூ. ஓகே, நம்ம நேம் கொடுக்கல, அதனால தான் இந்த இது வருது. டைப்புக்கு அப்புறம் நேம் கொடுத்துக்கலாம். நேம் ஃபீல்டு, நேமில் நேம், இமெயிலில் நேம் ஈக்குவல் டு இமெயில் கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். இப்போ டைப் பண்ணுறேன். இப்போ டைப் ஆகுதுங்களா? நேம் @gmail.com கொடுக்குறோம். ஆட் யூசர் கொடுக்குறேன். ஓகே, நேம் லென்த் அட்லீஸ்ட் 5 கேரக்டர்ஸ். ஏன்னு சொன்னால் 4 தான் இருக்குது, அதனால இந்த எரர் வருது. நேம்ஸ்னு கொடுத்து ஆட் யூசர் கொடுக்குறேன். ஓகே, ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. ஃபார்ம் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதே இது இங்கே அட்டை எடுத்துகிட்டு ஆட் யூசர் கொடுப்போம். இது வந்து நம்ம கொடுத்த எரர் கிடையாது, இது வந்து டைப் இமெயில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட எரர். நம்ம கொடுத்த எரர் வர வைக்கிறதுக்காக டைப் இமெயிலை வந்து எடுத்துகிட்டு இதுவும் டெக்ஸ்ட்னே கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்னு கொடுத்துச்சு. இப்போது ப்ரௌசர் போய் அதை வந்து சப்மிட் பண்ணுறோம். ஆட் யூசர் கொடுக்குறேன். இன்வேலிட் இமெயில் ஃபார்மேட்னு கொடுத்து ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இவ்வளோதான் ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறது. இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் JWTங்கிற ஜேசான் வெப் டோக்கன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டோக்கனை கிரியேட் பண்ணலாம் சொல்லி பேக் எண்டில் பார்க்கலாம்.